மணி நேரத்தில் 4வது யூனிட்டை முடித்து விடுவேன் என்று நம்புகிறேன். சோ உங்களுக்கு இந்த கான்செப்ட பத்தி என்ன தெரியும்? இப்ப எனக்கு 3வது யூனிட் வரை ஓகே பேசிக் தான். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ஒரு பக்கா பிளானிங் நான் குடுத்திருப்பேன்னு நம்புறேன். இந்த 4த் யூனிட் எனக்கு தெரியவே தெரியாதுன்னா எஸ் கொடுங்க. நான் இதுவரையும் இந்த இந்த இது நான் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க நான் இல்ல மேம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எஸ் போடுங்க பாப்போம். கவனிக்கவும் செய்யல. எனக்கு அதை பத்தி கான்செப்ட் ஐடியாவே இல்ல. ஓகே அதுவே பழையசு இருக்கு. கடைசியா சொன்னது ஒன் மோர் டைமா? எஸ் கண்டிப்பா. ஓகே நோ ஐடியானாலும் நான் பாத்துக்கிறேன். கடைசியா என்ன சொன்னேன்னா எல்லாரும் ஒன்னா யோசிக்கிற எல்லாரும் தான் நாங்க ஆசிரியர் அகாடமி குரூப்ல இருக்கோம். எல்லாருமே ஒரே மாதிரி தான் கிளாஸ் கூட எடுப்போம். எல்லாத்தையும் இதே மோட்டிவேஷன் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் இதே பேச்சு தான் இருக்கும். எல்லாரும் இன்டராக்டிவா தான் கொண்டு போவோம். அதே மாதிரிதான் நீங்களும் இந்த பாசிட்டிவிட்டியில இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அதே கனெக்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல இன்னும் பில்ட் ஆக நீங்க இன்னும் பாசிட்டிவ் ஆக நீங்களும் ஆசிரியர் அகாடமில ஒரு கிளையா மாறலாம். நீங்க கவர்மெண்ட் டீச்சரா இருந்துட்டு கூட நீங்க நிறைய பண்ணலாம். சோ எண்ணம் போல் வாழ்க்கை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம 4வது யூனிட்ட தொடங்குவோம். இப்பதான் நம்ம சைக்காலஜிக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல என்னன்னு பாப்பாங்கன்னா ஏர்லி லேட் சைல்ட்ஹுட் பத்தி பார்ப்போம். அந்த சைல்ட்ஹுட் முடிஞ்சோடனே அடலசன்ஸ் பீரியட்னு ஆரம்பிக்கும். அந்த அடலசன்ல சில டெவலப்மெண்ட் அறிவு சார்ந்த வளர்ச்சி இருக்கும். பிசிக்கலா, சோசியல், எமோஷனல், லாங்குவேஜ், மாரல் இருக்கும். அதுல நிறைய பேர் தேரி பத்தி பேசியிருக்காங்க. அந்த தேரியை பார்த்துட்டு என்னென்ன மென்டல் எபிலிட்டி எல்லாம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள வேறுபாடு, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் என்னென்ன, லேர்னர்ஸ்ல என்னென்ன டைப் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் டைவர்ஸ் லேர்னர்ஸ் இருந்தா அவங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் கொண்டு போலாங்கிறதுக்கு தான் இந்த 4th யூனிட். ஓகே சோ ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட். சோ ஏர்லி சைல்ட்ஹுட்ங்கிறது 2ல இருந்து 6 வயசு. சோ பிறந்ததுல இருந்தே சைல்ட்ஹுட்னு ஆரம்பிச்சிடும். ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது 2ல இருந்தே ஒரு குழந்தைக்கு 6 வயசுக்குள்ளே நீங்க ஸ்டடீஸ கொண்டு போகலாம். அது நம்ம இந்தியால 2.5ல இருந்து 5 இருக்காங்க. ரேபிட் பிசிக்கல் காக்னிட்டிவ் க்ரோத் அவங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கும். அப்பதான் நீங்க பேசிக்கான ட்ரஸ்ட் ஒரு குழந்தை ஓகேங்களா அதை நம்ப வைக்கிறது, ரேபிட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வளர ஆரம்பிக்கும். மிடில் சைல்ட்ஹுட் 6ல இருந்து 12 வயசுக்குள்ள என்ன நடக்கும்னா ஸ்கில், லாஜிக்கல் திங்கிங். இந்த இப்ப ஒண்ணும் இல்ல இந்த இதுல இருந்து இதுல தண்ணி எப்படி ஊத்த முடியும் இதெல்லாம் அவங்க கத்துக்கிறது. ரொம்ப இதை பாக்குறீங்க லாஜிக்கல் திங்கிங் வளரும். அடலசன்ட் அவங்க அப்பதான் ஐடென்டிட்டி நான் யாரு அப்படிங்கிற விஷயங்களை அவங்க ஐடென்டிட்டி பண்ண ஆரம்பிக்கிறதா இந்த 3. இதை பத்தி இப்போ உங்களுக்கு தெரியாது, பின்னாடி தெரிஞ்சிடும். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இது தெரியும், இல்லைன்னா விட்டுருங்க. ஏர்லி சைல்ட்ஹுட்ல 2 to 6ல என்ன பண்றோம்? பிசிக்கல் காக்னிட்டிவ் குரோத். கையை தூக்கி எடுக்கிறது, சென்சர் மூலமா கையை தூக்கணும், கண்ணை தான் பார்க்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்குவாங்க. மிடில் சைல்ட்ஹுட்ல என்ன பண்ணுவாங்க? லாஜிக்கல் திங்கிங். இதை எப்படி எடுத்து இப்படி திருப்பணும், புக்கு எப்படி திருப்புறது, தண்ணி எப்படி கொட்டுறது, ஊத்துறது, இதெல்லாம் கத்துக்கிறது கொஞ்சம் அடுத்த லெவல். லாஜிக்கல் திங்கிங். 2 தண்ணி இருக்கு, 2 அது என்ன கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு பெரிய கிளாஸ், அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். இன்னொன்னு குறுகலான கிளாஸ். 2லயும் ஒரே அளவு தண்ணியை தான் ஊத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதா அந்த லாஜிக்கல் திங்கிங். அடலசன்ஸ் அது உங்களுக்கே தெரியும். 12ல இருந்து 18 வயசு வரையும் அவங்களோட ஐடென்டிட்டி நான் இதுதான் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது அடலசன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த 4வது யூனிட். கண்டிப்பா மேம் சொன்ன மாதிரி மினிமம் 3 கொஸ்டின்ஸாவது வரும். இதுல நிறைய தேரிஸ்ட் முக்கியமான கான்செப்ட் எல்லாம் இருக்கு. சோ இப்ப என்னென்ன டைமென்ஷன் பார்க்க போறோம். நான் ஒரு 6 வகையா பிரிக்கிறாங்க. பிசிக்கலா டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு குழந்தையோட ஹைட் வெயிட் மாறுமா, பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குமா, காக்னிட்டிவ்னா அறிவு சார்ந்தது, ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், திங்கிங் எல்லாம் மாறும். சைக்கோ சோசியல்ங்கிறது சோசியலா எமோஷனலா எப்படி பில்ட் ஆகிறாங்க, ஃபேமிலி கூட இருக்கவங்க கூட அப்படிலாம் வரும். லாங்குவேஜ்ங்கிறது அவங்க பேசுறது ஓகேங்களா, அந்த லாங்குவேஜ். மாரல்ங்கிறது வேல்யூஸ், எது நல்லது எது கெட்டது அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. சோசியல் டெவலப்மெண்ட்ங்கிறது சோசியல் ஸ்கில், அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்தவங்க கூட இது பண்றது. இந்த சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கும் சைக்கோ சோசியலுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். சோசியல்ங்கிறது ஒன்லி சோசியலி நீங்க எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. சைக்கோ சோசியல் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் வித் சோசியல் ஓகேங்களா. எமோஷனலா உங்களோட குரோத்தும் இருக்கும், சோசியலியும் டெவலப் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது சைக்கோ சோசியல். சோ இது நம்ம 3 வகையா சொன்னோம்னா ஏர்லி சைல்ட்ஹுட், மிடில், அடலசன்ட். அதுல ஏர்லி சைல்ட்ஹுட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ கேங் ஏஜ்னு சொல்லுவாங்க, அல்லது டாய் ஏஜ். டாய் வச்சு விளையாடுவாங்க, இமிடேட் பண்ணுவாங்க, கேள்வி கேட்கிற வயசு, இது எல்லாமே ஏர்லி சைல்ட்ஹுட்ல இருக்கும். சோ பிசிக்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரேபிட் க்ரோத். பிசிக்கலா பார்க்கும்போது வளர்ச்சி அதிகமா இருக்கும், மசில் நல்லா வளரும். ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க, பட்டன் ஷர்ட், ஜம்ப், குதிக்கிறது இதெல்லாம் கத்துப்பாங்க. அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு 2ல இருந்து 6 வயசு குழந்தைக்கு சோ நம்மள 3 ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லாஜிக் இதுவா இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஈகோ சென்ட்ரிசம் இருக்கும். தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்ப்பாங்க. இப்போ அது அவங்க முன்னாடி ஒரு பொருளை வச்சிருக்கீங்க, அதை மறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு
அந்த குழந்தைக்கு தெரியுது. ஆனா ஆப்போசிட்ல இருக்க இன்னொருத்தவங்களுக்கோ, இல்ல கொஞ்சம் பக்கத்துல தள்ளி இருக்கவங்களுக்கோ ஏதோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்குன்னா, எனக்கு தெரியிற மாரி தான் அவங்களுக்கும் தெரியுங்கிற மாரி இருக்கும். இதான் ஈகோ சென்ட்ரிசம்னு சொல்லுவோம். இதான் காக்னிட்டிவ். அவங்க காக்னிட்டிவ் அவ்வளவுதான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அண்ணன் நிலைமையில இருந்து புரிஞ்சுக்கோ, தங்கச்சி நிலைமையில இருந்து புரிஞ்சுக்கோன்னா புரியாது. இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு புரியக்கூடிய வயசு தானே. நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் வந்த வயசுல ஒரு சிம்பாலிக் அந்த ஈகோ சென்ட்ரிசம் இருக்க குழந்தைகிட்ட போய் நம்மளோட ஃபீலிங்ஸ சொல்லலாம். அம்மாகிட்ட காசு இல்லம்மான்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு அதை எப்படி புரிய வைக்கணுமோ அத சொல்லி புரிய வைக்கணும். சைக்கோ சோசியல். இங்கதான் வந்து ட்ரஸ்ட், தனியா இது பண்றது, பேரண்ட் கூட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து அவங்களா எடுத்து சாப்பிடுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த சைக்கோ சோசியல்ல வளரும். இது ஏர்லி சைல்ட்ஹுட்ல. லாங்குவேஜ்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிராமர் கத்துப்பாங்க. மீ வாண்ட் ஜூஸ்ங்கிறதுல இருந்து ஐ வாண்ட் ஜூஸ். இந்த மாதிரி கிராமட்டிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கிறது. ஒபே பண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அம்மா வந்து ஸ்டவ் பக்கத்துல போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அம்மா அத தொடக்கூடாதுன்னு இருக்காங்க. அம்மா ஏறக்கூடாது, அப்பா ஏறக்கூடாதுன்னு இருக்காங்க. பாட்டி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அத ஃபாலோ பண்ணது இல்ல. அது மாரல் வேல்யூ சப்போர்ட் ஆகும். சோசியல் ரிலேஷன்ஷிப். சோ இது கொஞ்சம் ஷைனஸ் வரும். எல்லாத்தையும் நல்ல பாண்டிங் ஃபேமிலிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும். புதுசா யாராவது வந்தாங்கன்னா மறைஞ்சுக்குவாங்க. ஸ்ட்ரேஞ்சர்னா மறைஞ்சுக்கிறது. அந்த வித்தியாசத்த உணர ஆரம்பிப்பாங்க. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட பழக ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் வந்து குழந்தைங்க ஏர்லி சைல்ட்ஹுட்ல. மிடில் சைல்ட்ஹுட்ல என்ன நடக்கும்னா, கொஞ்சம் ஸ்டெடியான குரோத் இருக்கும். இங்க ரேபிட் டப்புன்னு வளரும், டப்புன்னு நிக்கும். அந்த மாதிரி ஸ்டெடியானா அப்படியே மூவ்மெண்ட் லீனியரா போய்க்கிட்டே இருக்கும். வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே போகும். சோ ஸ்விம்மிங் கத்துக்கிறது, சைக்கிளிங், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே லாஜிக்கல் திங்க். சோ இதான் இந்த ஒரு ஒரு கிளே இருக்குன்னா, இல்ல கிளேன்னு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம்னா தண்ணி. 2 கப் இருக்கு. 1 சைஸ் பெருசு. அதாவது அகலம் பெருசு. இன்னொன்னு அகலம் கம்மி. 2லயும் ஒரே அளவு தண்ணி தான் ஊத்திருக்கேன் அப்படின்றது. அத விட்டுட்டு சில குழந்தைங்க அண்ணனுக்கு தான் அதிகம், தம்பிக்கு தான் அதிகம் சண்டை போடுவாங்கல்ல. அதுல இருந்து வெளிய வர்றதுக்கு தான் இந்த பருவம். சரிங்களா? இந்த லாஜிக்கல் திங்கிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும். 2மே ஒரே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சைக்கோ சோசியல் அப்படிங்கிறது, அ அவங்க வந்து சோசியலி அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு குரூப் லீடர் ஆகும்போது அது அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு கிளாஸ் லீடர்லாம் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு ஐடென்டிட்டி குடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு சோசியலா நம்ம வந்து ஒரு லீடர் ஆயிட்டோம். அந்த மாரி தாட் எல்லாம் குடுக்க ஆரம்பிக்கும். லாங்குவேஜ் லெவல்ல அவங்க படிக்க, அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காம்ப்ரிஹென்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி சொல்றது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறது ஓனா இத விஷயங்கள்லாம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஃபேர்னஸ், ரூல்ஸ். சோ அவங்களுக்குன்னு ஒரு டர்ன் வர்ற வரையும் அவங்க வந்து வெயிட் பண்றது, ஜஸ்டிஸ் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நேர்மையா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சோசியல் ரிலேஷன்ஷிப்ல பெஸ்ட் பாண்ட் கிரியேட் பண்றது, ப்ராஜெக்ட் குடுத்தா அவங்க கூட சேர்ந்து பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பரா நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடலசன்ஸ். நம்மளும் 12 to 18 நம்மளும் இத கடந்து எல்லாத்தையும் வந்துட்டோம். சோ பியூபர்ட்டி ஹைட் டப்புன்னு வளருவாங்க. வாய்ஸ் சேஞ்ச் பாய்ஸ் கிட்ட வரும். ஃபேஷியல் குரோத் இந்த மாதிரி ஹேர் குரோத் இது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் சொல்லுவாங்க. இங்க லாஜிக்கல் திங்கிங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசன். அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் ஒரு ஆளுக்கு இருக்குன்னா, அவங்க கிரிட்டிக்கல் திங்கிங், ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங், டிபேட். ஒரு கட்சிக்கு சார்பா பேசுங்கன்னா, எல்லாத்தையும் யோசிப்பீங்க. நல்லது பண்ணது, கெட்டது பண்ணது, இவங்க அப்படி பேசினா அதுக்கு என்ன உடனே ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே யோசிக்கிறது அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்ல வரும். சைக்கோ சோசியல்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ஆ அவங்களும் அதே மாரி தான். இண்டிபெண்டன்ட், எமோஷனல் ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. சோ எது அவங்களோட ஹாபி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க தேடுறது. அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய தேடி போயிட்டு இருப்பாங்க. சோசியல், லாங்குவேஜ். சோ டிபேட்ல இதாகி நல்லா பேச்சு கத்துக்கிறது, பேச்சு போட்டி அதெல்லாம் போக ஆரம்பிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. மாரல். சோ மாரல் வந்து அன்ஃபேரா ஒரு ரூல் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ரூல் சொன்னா முதல்ல அப்படியே கேட்பாங்க. கொஞ்சம் அதுல ரூல்ல ஃபேர்னஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே இது கரெக்ட்டா அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. இவங்க என்னன்னா, அத்தாரிட்டிய கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க சொன்னா அதுக்குரிய காரணம் நான் சொன்னேன்ல, கட்டில்ல இருந்து கால் ஆட்டுனா ஏன்னு கேட்கறாங்கல்ல, அதெல்லாம் அடலசென்ஸ்ல தான் நம்ம பேசுவோம். ஏன்னா வாய் கொழுப்பு உனக்கு அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் வாய் கொழுப்பு இல்ல. அவங்க வந்து காக்னிட்டிவா டெவலப் ஆறாங்க. அந்த கொஸ்டின நம்ம கேட்டிருந்தா இத விட நம்ம அடுத்த லெவலுக்கு போயிருப்போம். எதுவுமே கேட்காமயே நம்ம இந்த லெவலுக்கு வந்துட்டோம்னா, கேட்கிற பிள்ளைங்க எங்க போகும்? இப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்ல பதில் சொல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம மூளைய நல்லா என்ன சொல்றது? அதிகப்படுத்தி விடுவாங்க. கேட்க அது நீங்க தான் வலுப்படுத்தணும். சாட் ஜிபிடிய யூஸ் பண்ணாதன்னு சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவா உன் மூளை யோசிச்சா சாட் ஜிபிடிய விட உன் மூளை பெஸ்ட்ங்கிறத காமிக்கணும். சாட் ஜிபிடியே உன் மூளை பேசிக்ல தானே ஆரம்பிச்சிருக்குங்கிறத புரிய வச்சா, இங்க எல்லாம் மாறிடும். சோசியல் ரிலேஷன்ஷிப். சோ அந்த வயசுல நடக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அதுல நடக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து அடலசன்ட் பீரியட். இவ்வளவுதான். சோ டொமைன பேஸ் பண்ணி இந்த 3 பருவத்தையும் சொல்லியாச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? தேங்க் யூ ஸ்ரீலட்சுமி மேம். எஸ். இப்போ தேடி போறோம். முக்கியமான இது இவங்க தான். சரிங்களா? ரொம்ப பொறுமையாவும் போலாம், ஃபாஸ்ட்டாவும் போலாம். இப்படி யாரும் போயிருக்க மாட்டாங்க. பொறுமையா, ஃபாஸ்ட்டா நான் தான் போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஜீன் பியாசே. இவர் வந்து அறிவளர்ச்சி. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இதுலயே இருக்கும். ஜீன் பியாசே என்ன சொல்றாரு? அறிவு சார்ந்த வளர்ச்சிய பத்தி பேசப்போறாரு. ஓகேங்களா? அறிவ பத்தி மட்டும் தான் பியாசே பேச போறாரு. ஜெரோம் ப்ரூனரும் காக்னிட்டிவ் பத்தி தான் பேச போறாரு.
எரிக் எரிக்சன் சைக்கோ சோசியல், எப்படி சைக்காலஜிக்கல் பிளஸ் சோசியலா எப்படி பழகணும் இருக்கணும், உலகத்து கூட இது பண்றதை பத்தி அவர் பேசுவார். டேனியல் கோல்மன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனை பத்தி மட்டும் பேசுவார். லாரன்ஸ் கோல்பர்க் வந்து மாரல் வேல்யூ பத்தி பேசுவார். ஓகேங்களா, சொல்லதான். சோ 2 பேர் காக்னிட்டிவ், இவர் சைக்கோ சோசியல், இவர் ஐக்கியூ மாதிரி, இது வந்து இஐன்னு சொல்லுவாங்க, இல்ல ஈக்யூன்னுவாங்க, எமோஷனல் கோஷியன். யாருமே பேசாத விஷயத்த டேனியல் பேசியிருக்காருன்னு சொல்லலாம். லாரல் கோல்பர்க் மாரல் வேல்யூஸ் பத்தி பேசிப்பார். ஃபர்ஸ்ட் ஜீன் பியாசே. 4 பருவங்கள் இருக்கு. என்னன்னா சென்சரி மோட்டார், ப்ரீ ஆபரேஷனல், கான்கிரீட் ஆபரேஷனல், ஃபார்மல் ஆபரேஷனல். சென்சரி மோட்டார்ங்கிறது பிறந்ததுல இருந்து 2 வயசு வரும். ப்ரீ ஆபரேஷனல் 2 to 7, கான்கிரீட் 7 to 11, ஃபார்மல் 12, அதுக்கு மேல மொத்தமா சொல்லி முடிச்சிட்டாரு. சோ சென்சரி மோட்டார்னா என்னது, முதல்ல அந்த குழந்தைக்கு தொடுறது, அதுதான் இப்ப வரும். பர்த்ல இருந்து 2 இயர்ஸ்க்குள்ள எடுக்கிறது வைக்கிறது அப்படிதான் தெரியும். ப்ரீ ஆபரேஷனல்ல அவங்க வந்து இந்த 2 to 7ல அது தண்ணி இந்த மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. கான்கிரீட் அப்படி அதாவது அந்த தண்ணி வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி விளையாடணும், இந்த மாதிரி எல்லாம் புரியும். இந்த 7 to 11ல இந்த 2 இதுலயும் என்ன சொன்னேன், ஒரு குறுகலான கிளாஸ் இருக்கு, இது குறுகலான கிளாஸ், இது அகலமான கிளாஸ், ரெண்டுலயும் ஒரே அளவு தண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான் என்ன திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் வரும். சோ இங்க வந்து எம்டி ஃபுல். இந்த ஃபார்மல் ஆபரேஷன் இருக்குல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமான பருவம். எப்படி பாக்குறீங்க, உங்க ஆட்டிடியூடுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்போ இந்த கிளாஸ பத்தி பேசுங்கன்னு சொன்னா, என்கிட்ட அரை கிளாஸ் தண்ணி இருக்குன்னு சொல்றதும், அரை கிளாஸ் தண்ணி இல்லைன்னு சொல்றதுதான் உங்களோட ஆட்டிடியூட். உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத பார்க்க தெரியணும். என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு பார்க்க தெரியணும். எது இல்லைன்னு பாக்குறீங்கன்னா அது நெகட்டிவ் ஆட்டிடியூடா மாறிடும். சோ இந்த விஷயங்கள் இந்த ஃபார்மல் ஆபரேஷன் ஸ்டேஜ்ல இதெல்லாம் நடக்கும். அதை ஹாஃப் ஃபுல்லா பாக்குறதும் ஹாஃப் எம்டியா பாக்குறதும் உங்களோட ஆட்டிடியூட் பேஸ் பண்ணும். ஓகேங்களா, இந்த இயர் ரொம்ப முக்கியம். பர்த் டு 2, 2 to 7, 7 to 11, 12+. சோ இதுல 4 முக்கியமான கான்செப்ட் இருக்கு. முதல்ல ஸ்கீமானா என்ன தெரியுமா, ஒரு குழந்தை. ஓகேங்களா, அந்த குழந்தை பாக்குது. நான் முதல்ல இதான் டாக்னு ஒரு குழந்தைய ஒரு விஷயத்த காமிக்கிறேன், ஒரு டாக் காமிக்கிறேன் ஒரு குழந்தைக்குன்னா, அது முதல்ல என்ன பண்ணணும்னா, ஓகே 4 கால் மேல இப்படி முடி இருந்தா அது டாக் போலன்னு மைண்ட்ல இது பண்ணிக்கோ, ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிக்கோ மைண்ட்ல. அசிமுலேஷன் அப்படின்னா என்னன்னா, அதே மாதிரி இருக்கிற இன்னொரு விஷயத்த பார்த்து இதுதான் சொல்லும். அது இன்னொரு கேட் போகும், உடனே குழந்தை அது டாக் அப்படின்னு சொல்லும். உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லம்மா டாக் அப்படி இருக்கும், இதுதான் கேட்டுன்னு சொல்லி 2டையும் காமிக்கும் போது ஸ்கீமாவை மாடிஃபை பண்ணும். ஓகே, கேட் வேற டாக் வேற, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சேஞ்சுன்னு ஒண்ணு விஷயத்த பார்த்து அதுக்கு ஒரு தனி ஸ்கீமா பேலன்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணும். அதான் ஈக்குவலைசேஷன். சோ என்ன பண்ணும், டாகுங்கிறது ஒரு கேட்டகரி, கேட்டுங்கிறது, ரெண்டுமே அனிமல் தான். இதுக்கும் 4 கால் தான், அதுக்கும் 4 கால் தான். இதுக்கும் பரி இருக்கும், அதுக்கும் முடி இருக்கும். ஓகேங்களா, பரி அனிமல்ல மேல முடி இருக்கு அனிமல். பட் இது இந்த மாதிரி உருவத்துல இருக்குங்கிறத பாகுபாடு படுத்தி கண்டுபிடிச்சது பாத்தீங்களா, இங்கதான் அவங்க ஈக்குவலைசேஷன் ஒர்க் ஆகுது. கரெக்ட் ஆர்டர்ல மேட்ச் பண்ணலாம் கேட்பாங்கன்னு மகேந்திரன் சார் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸ்கீமாங்கிறது என்னது, ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்றது. அசிமுலேஷன்ங்கிறது ஆல்ரெடி இருக்கிறது கூட கம்பேர் பண்ணி, அதாவது யூசிங் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா டு இன்டர்பிரேட் நியூ இன்ஃபர்மேஷன். சோ ஆல்ரெடி இருக்கிறது டாக், அதை வச்சு இதான் கேட்ட போய் டாக்னு சொல்றது. அக்காமடேட் பண்றது, அப்ப மாடிஃபை பண்றது, தப்பா பேசுறோம் அப்ப திருத்திக்கிட்டு புதுசா இது பண்ணணும், புதுசா ஒரு ஸ்கீம் கேட்டுன்னு இருக்கிறதுன்னு ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்றது. ஓகே, டாக் எப்படி இருக்கும், கேட் எப்படி இருக்கும்னு ஈக்குவல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இது டாக் இது கேட்டுன்னு வேறுபாடு பற்றி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜீன் பியாசையோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல உள்ள 4 கான்செப்ட். இந்த சென்சரி மோட்டார் பத்தி நான் எல்லாமே சொல்லிட்டேன். சென்சரி மோட்டார்ல பிகரை வச்சே பார்த்துப்போம். இங்க ட்ரையல் அண்ட் எரர் நடக்கும். ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, தப்பு பண்ணி கத்துப்பாங்க, இதெல்லாம் இங்க நடக்கும். ரெஃப்ளெக்ஸ் இன்டென்ஷனல் ஆக்ஷன், அதாவது ஒண்ணு தொட்டா இது நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களை கிராபிங் சக்கிங் இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. இந்த சென்சரி மோட்டர்ல என்னென்ன நடக்கும், அந்த குழந்தைங்களுக்கு இந்த பிக்கபூன்னு ஒரு கேம் ஒன்று தெரியுமா, கண்ணா மூடி விளையாடுவாங்க, எல்லாம் ஒளிச்சு வச்சு விளையாடுவாங்க. சோ இதெல்லாம் வந்து அந்த பொருளை அவங்க பாக்கலன்னா கூட அதுல இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. இதான் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு குழந்தை அவங்க முன்னாடி இருக்கிற வியூ தான் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறதுக்கு பேர் என்னது, ஏன் எனக்கு வந்து 2 கிளாஸ் தெரியுது, உனக்கு 2 கிளாஸ் தான் தெரியும், ஊருக்கே 2 கிளாஸ் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் வந்து ஈகோ சென்ட்ரிசம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்ங்கிறது, ஆப்ஜெக்ட் அங்க இல்ல, பெர்மனண்டா இல்ல, நான் அதை ஒளிச்சு வச்சிருக்கேன். ஒரு ஒரு என்ன சொல்றது, பேகுக்கு அண்டர்ல அதை வச்சுட்டு நான் எங்க வச்சிருக்கேன் கண்டுபிடி, இல்ல கைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு எந்த கையில இருக்கு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி அவங்களுக்கு அது பிடிக்கும்ல, அதெல்லாம் இந்த சென்சரி மோட்டர்ல அதான் அவங்களோட அச்சீவ்மெண்டா இருக்கும். ப்ரீ ஆபரேஷனல், இங்க வந்து சிம்பிள்ஸ் கொஞ்சம் வேர்டு வரும், டிராயிங்ஸ் எல்லாமே வரும். சோ இதான் ஈகோ சென்ட்ரிசம் சொன்னோமா. எபிலிட்டி டு யூஸ் சிம்பிள். சோ இவங்களுக்கு கொஞ்சம் திங்கிங் வந்து அந்த லெவலுக்கு வந்திருக்காது. இந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, என்னது அவன்கிட்ட தான் தண்ணி நிறைய இருக்கு, இதான் பெரிய கிளாஸ், இதுலதான் தண்ணி இருக்கு, இதுல கம்மியா இருக்கு, இந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்துட்டு இருக்கும். கான்கிரீட் ஆபரேஷன்ல லாஜிக்கல் திங்கிங் பில்ட் ஆன பிறகு ரெண்டுமே ஈக்குவல்னு கண்டுபிடிச்சுவாங்க. ஃபார்மல் ஆபரேஷன்ல சொன்னேன்ல, அந்த ஹாஃப் ஃபுல் ஹாஃப் எம்டி, ஜஸ்டிஸ்
ப்ரிடிக்ட் பண்றது, பொலிட்டிக்கல் அவுட்கம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் அறிவார்ந்து யோசிக்கிறதெல்லாம் இந்த 12+ல வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான். சோ சென்சரி மீட்டர், ப்ரீ ஆபரேஷனல், கான்கிரீட் ஆபரேஷனல், ஃபார்மல் ஆபரேஷன். இந்த 4 ஸ்டேஜும் இதுலதான் வரும். சோ இத இன்னும் ஷார்ட்டா வந்து நான் இதுலயே போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல வேர்டு லாங்குவேஜ்னு வந்து அது 2 to 7. லாஜிக்கல் திங்கிங் வந்து 7 to 12. ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங் வந்துச்சுன்னா ஃபார்மல். ஓகேங்களா? சோ இந்த சாரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ள வாய்ஸ்ல நின்னு போயிட்டீங்க. ஓகேவான்னு கேட்டிருந்தேன். ஜிஎம்பிஆர்சியோடது ஓகேவா? ஓகே. 2வது பார்க்க போறது ஜெரோம் ப்ரூனர். இவரும் காக்னிட்டிவ் தான். சோ இதுல வந்து இவ்வளவுதான் கான்செப்ட். எல்லா கான்செப்டையும் என்ன உங்களுக்கு இது டீடைலா வேணும்னா நீங்க எங்க போனோம் வீடியோ பார்க்க போகணும். இப்ப நான் இதுல இருக்க எல்லா கான்செப்டையும் சொல்றேன். முதல்ல ஒரு ரெப்ரசன்டேஷனை பத்தி பேசிருவாங்க. 3 ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஒன்னு என்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். போட்டு விடுங்க. என்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். என்ஆக்டிவ் அப்படிங்கிறது ஆக்ஷன் பேஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதையாவது இந்த சைக்கிள் ஓட்டின பிறகு சைல்டு ஃபர்ஸ்ட் ரைட பைக், அது மூலமா அதை கத்துக்கிறது, ஆக்ஷன் மூலமா கத்துக்கிறது. ஓகேங்களா? ஷூலைஸ கத்தி பார்த்து கத்துக்கிறது. இதெல்லாம் வந்து அதான் அதோட ரெப்ரசன்டேஷன். ஐகானிக்ங்கிறது இமேஜ் பேஸ்ட். சோ ஒரு பிக்சர் பேஸ்டா காமிச்சு அதுக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுக்கறது. சிம்பாலிக் பேஸ்ட்னா லாங்குவேஜ் மூலமா கத்து கொடுக்கும். இதான் ட்ரீன்னு சொல்றது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பைக்ல ஃபர்ஸ்ட் ரைட் பண்றது, அப்போ அவங்களுக்கு அந்த ஆக்ஷன் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பைக் பிக்சர் காமிச்சு இதாமா பைக் அப்படின்னு முதல்ல பஸ்ல கூப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் தான் பஸ்ன்னா என்னன்னு காமிக்க முடியும். அதை விட்டு குழந்தைக்கு தெரியாத ஒரு ஸ்கீமாவை இதான் பஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஸ்கீமா கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஃபர்ஸ்ட் என்ஆக்டிவ் முதல்ல அவங்கள அதுல ரைட் பண்ண விடணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணி பிக்சர் பேஸ்டா காமிக்கணும். அதுக்கப்புறம் தான் அது பஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். இதான் இந்த 3 பேஸ்ட் இருக்கு. என்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். ஸ்பைரல் கரிக்குலம்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இவர் வந்து ஜெரோம் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, ப்ரீ ஸ்கூல்ல பிராக்ஷனை பத்தி சொல்றது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி அடுத்த லெவல்ல வந்து அல்ஜிப்ரா சொல்லி கொடுக்குறது. அதுக்கப்புறம் கால்குலஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியா, அதாவது ரொம்ப சிம்பிள் லெவல்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் லெவல்ல ஒரு கரிக்குலமா கொண்டு போறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பைரல் கரிக்குலம். அதை சொன்னது ஜெரோம் தான். டிஸ்கவரி லேர்னிங்க பத்தி பேசினது ஜெரோம் தான். சோ என்னன்னா, சோ வாட்டர் சைக்கிள பத்தி டைரக்டா போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலா, அவங்ககிட்ட முதல்ல ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமென்டேஷன். ஆவி ஆவறதுன்னா என்னது? நீ அதுக்கு வந்து ஒரு தண்ணிய எடுத்துக்கோ, சூடு பண்ணு, மேல ஒரு பிளேட்ட வை. அதுல இருந்து என்ன வருதுன்னு பாருன்னா, அது தண்ணி ஆவியாகி சொட்டு சொட்டா வரும். சோ அந்த விஷயத்த அவங்க புரிஞ்சுகிட்ட பிறகு இப்படிதான் நடக்குதுங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுவாங்கல்ல. இதான் டிஸ்கவரி லேர்னிங். சோ இது என்னன்னா, இது மூலமா கியூரியாசிட்டி அதிகமாகும். அவங்களே செய்வாங்க. சோ ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த மாதிரி ஏன் எதுக்குங்கிற கேள்விகள் நிறைய. நீங்க இந்த எல்எம்எஸ் எல்லாம் போய் பாரு. எல்எம்எஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்கும். அதுல எல்லாம் இந்த மாதிரி நிறைய டிஸ்கவரி லேர்னிங் பேஸ்டா சொல்லுவாங்க. கையில ஒரு பால குடுத்துட்டு அதுல எப்படி ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுது அதெல்லாம் பார்த்திருப்பீங்களா? அதெல்லாம் டிஸ்கவரி லேர்னிங் வரும். ஆக்டிவ் லேர்னிங். ஆக்டிவ் லேர்னிங்ல என்ன நடக்கும்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இல்ல எல்லா விஷயமும் நடக்கும். சோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ட சொல்றீங்கன்னா ரோல் பிளே பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்கும் பொன்னியின் செல்வன் நான் படம் பாத்தீங்களா? பொன்னியின் செல்வன். சில புக் எல்லாம் நீங்க பார்த்திருந்த போது இந்த பேரு மறந்திருக்கும். இப்ப பொன்னியின் செல்வன்ல நான் கேட்டேன்னா உங்களால கொஸ்டின் பண்ண முடியுமா? ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? அது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் இல்ல. நார்மலா கேட்கிறேனே. அ நந்தினி வந்து அ நந்தினி வச்சு என்ன பேச? ஆ கரிகாலனோட சிஸ்டர் பேர் என்னது? சூப்பரா சொல்லிருவாங்களாம். சோ கேட்கும். எல்லாத்தையுமே இப்படி படமா எடுத்துட்டா சூப்பரா இருக்கும். குந்தவை. இது ஒருவேளை அன்னைக்கு அந்த புக்க ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்திருக்கும். புக் கூடயே ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா ஞாபகம் வரும். அதே மாதிரி இப்போ இந்த ரோல் பிளேயிங்ன்னு சொல்லிட்டு அந்த ரோல் பிளே பண்ணவங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது, ஹிஸ்டரியில ஏதாவது சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த மாதிரி வச்சு சொல்லிக் குடுக்குறாங்கன்னா உங்களுக்கு மறக்குமா? இந்த அக்பர் கதைன்னோனே உங்களுக்கு இப்ப யார் மைண்ட்ல வருவா? ரோஜா அக்பர். அக்பர்ன்னோனே அக்பர், பீர்போல். எனக்கெல்லாம் கிருத்திக் ரோஷன் தான் ஞாபகம் வருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த ரோல் பிளேயிங் பேஸ்ட் அதுக்கு அவங்களுக்கு எது வேணுமோ அவங்கள ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் லேர்னிங்க கொண்டு போறது. கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்ன சொல்லிருக்கணும்?
எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவங்க நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது கன்ஸ்ட்ரக்டிவிசம். சோ என்னன்னு கிராவிட்டி அப்படிங்கறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு பொருளை போட்டு அது கீழே விழுறது, அப்ப அதுல வந்து ஈர்ப்பு விசை இருக்கு, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் லேர்னிங். ஸ்டாப் ஹோல்டிங்கிறது என்ன தெரியுமா? நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டெம்பரரி சப்போர்ட், உங்களுக்கு தெரியற வரையும் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன், தெரிஞ்ச வரை உங்களுக்கு தனியா பண்ண விட்டுறேன். கிராஜுவலா என்னோட சப்போர்ட்டை கம்மி பண்ணிட்டே வருது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸ் ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நான் ஹிண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்களா தனியா போடுறேன். எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணுவீங்க? தனியா நடக்கும். இதுதான் ஸ்டாப் ஹோல்டிங். எல்லா டீச்சிங்கும் அப்படிதான் நடக்கும். முதல்ல என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு அங்கேயே ஹோம்ஒர்க் சம் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எப்பப்போ ஹிண்ட் கொடுத்து கொடுத்து பண்ண வைப்பாங்க. ஃபைனலி அவங்க எக்ஸாம் ஹால்ல தனியா பண்ணுவாங்க. லைஃப் பைசைக்கிள் ரைட் பண்றது, எஸ், அது எல்லாமே சரிங்களா. இதான் ஸ்டாப் ஹோல்டிங். இந்த கான்செப்ட் எல்லாம் பத்தி பேசுனது யாரு? மோட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், ஸ்பைரல் கரிக்குலம், டிஸ்கவரி, ஆக்டிவிட்டி, கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஸ்டாப் ஹோல்டிங் எல்லாம் பத்தி பேசினது ஜெரோம் ப்ரூனர். ஓகேங்களா. இப்ப சொல்லுங்க, ஜீன் பியாசேக்கு என்னென்ன கீவேர்ட் எல்லாம் ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஜீன் பியாசேல என்னென்ன கீவேர்ட் எல்லாம் இருக்கு? ஸ்கீமா, ஓகே, அந்த 4 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சென்சரி, ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட், ஃபார்மல், எஸ். ஸ்கீமா, அசிமுலேஷன், அகாமடேஷன், ஈக்குலிபிரேஷன், எஸ். இவ்வளவுதான். அதுல அது மாதிரி ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், ஈகோ சென்ட்ரிசம் எந்த இதுல வரும்? சென்சரிலையா, ப்ரீ ஆப்ரேஷன்லயா, ஆப்ரேஷன்லயா, ஃபார்மல்லையா? ப்ரீ ஆப்ரேஷனல்ல. ஆப்ரேஷனல்ல எங்க லாஜிக்கல் திங்கிங் வரும்? ஆப்ரேஷனல்ல, அதுக்கு முன்னாடி அது கான்கிரீட்டா? அதுல ஆப்ரேஷனல்ல தான் வந்து கான்கிரீட், அப்படி இல்லைன்னா லாஜிக்கல் திங்கிங். ஃபார்மல்ல என்ன வரும்? கிரிட்டிக்கல் திங்கிங் வரும். ஓகேங்களா. ஹைப்போதெட்டிக்கல், கிரிட்டிக்கல், அந்த மாதிரி விஷயம். ஒரு விஷயத்த சிம்பிளா ஆரம்பிச்சு அவங்க கரிக்குலமா ரொம்ப காம்ப்ளெக்ஸா மாத்துறதுக்கு பேர் என்னது? சிம்பிளா ஆரம்பிச்சு ஸ்பைரல் கரிக்குலம்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா உங்களோட நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே போறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? கன்ஸ்ட்ரக்டிவிசம். உங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டையோ, உங்களோட டெம்பரரி சப்போர்ட் அப்படின்னா உடனே என்ன சொல்வீங்க? இப்ப மட்டும் தான் சப்போர்ட் கொடுப்பேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிடுவேன், அது வந்து ஃபேட் பண்ணிட்டே இருப்பேன், கிராஜுவலா கம்மி பண்ணிட்டே இருப்பேன், வித்ட்ரா பண்ணிட்டே இருப்பேன், இந்த மாதிரி என்ன வார்த்தைகள் இருந்தாலும் அதுக்கு பேர் வந்து ஸ்டாப் ஹோல்டிங். ஓகேங்களா. நீங்களா ஒரு விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது. சோ டிஸ்கவரி லேர்னிங்ல வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்களா போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி நான் சொல்லும் போது அது டிஸ்கவரி, நீங்களா நிறைய விஷயங்களை கத்துக்கிறது, கண்டுபிடிக்கிறது எல்லாமே வரும். மோட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படிலாம் 3 இருக்கு. என்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். அதுல வேர்ட சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் என்னது? சிம்பாலிக். ஓகேங்களா. சிம்பாலிக், சிம்பாலிக் சிம்பிள்னு வந்துட்டு அதுல வேர்டுன்னு வந்துடும். ஐகானிக்னா இமேஜ் மூலமா சொல்லி கொடுக்குறது, என்ஆக்டிவ்னா ஆக்ஷன் மூலமா சொல்லி கொடுக்குறது. சோ இதுதான் இந்த 4 பாயிண்ட். ஓகே, இப்போ ஜெரோம் ப்ரூனர் பக்காவா? எவ்வளவு பெர்சன்டேஜ் பக்கா போடுங்க? எஸ், சூப்பர். இப்போ 3வது பார்க்க போறது எரிக் எரிக்சன். இவங்கள பத்தி உங்களுக்கே தெரியும். என்னடா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இதை படிச்சோம். பட் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான், இதுல கொஞ்சம் ஸ்டேஜஸ் அதிகம். புதுசா பாக்குறவங்க இதை மட்டும் நீங்க கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். இது வந்து சைக்கோ சோசியல் அப்படிங்கிறதால உலக வளர்ச்சி, நம்ம வளர்ச்சி எல்லாத்தையும் பத்தி இவங்க பேசுவாங்க. என்டையர் குழந்தை பிறந்ததுல இருந்து மெச்சூரிட்டி 65+ வரையும் பேசியிருப்பாங்க. 8 ஸ்டேஜஸ் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிறந்ததுல இருந்து 18 மாசம் இவங்களுக்கு 2 கான்ஃபிளிக்ட் இருக்கும். என்னன்னா, இந்த ட்ரஸ்ட், மிஸ்ட்ரஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். இந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை பறக்குது, அந்த பிள்ளைக்கு 2 விஷயம் தான். ஒண்ணு நம்பும், இல்லைன்னா பயப்படும், நம்பாது. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் நீங்க கொடுத்துட்டு, அதாவது கன்சிஸ்டன்டா அவங்கள கேரா பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். அந்த ட்ரஸ்ட் என்னவா மாறும்? ஒரு ஹோப். நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஹோப் உண்டாக்கும். ஒருவேளை அங்க வந்து ஒரு பிரச்சனைகள், ஏதாவது இன்கன்சிஸ்டன்சி எல்லாம் ஆரம்பிச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பயம், எல்லாரும் மேலயும் நம்பிக்கை இல்லாம போயிடும், பயம் அதிகமாயிரும். இல்ல, இது 18 மாசத்துக்குள்ள. இப்ப ஏர்லி சைல்ட்ஹுட் 18 மாசத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும்னா, அட்டானமி, இல்லன்னா சேம் அண்ட் அவுட். அதாவது அந்த குழந்தைய நீங்க இண்டிபெண்டா அது அது ஒரு பிளேட் எடுக்க போகுது, இழுத்து வருது, சுயமா பண்ண முடியுது. அட்டானமி காலேஜ்னு என்ன சொல்லுவோம்? தனியா சுதந்திரமா பண்ண முடியுது. அப்ப அட்டானமி கிடைக்கும். அட்டானமி என்னவா மாறும்? வில், என்னால முடியுங்கிறத அதுக்கு அதிகப்படுத்தும். வெர்ச்சு டெவலப்னா அதுக்கு டெவலப் ஆகுறது. பட் நீ அதை எடுக்கும் போதெல்லாம் அதை தொடாத, இதை தொடாத சொல்லுவாங்கல்ல, அப்படி கிறுக்காதெல்லாம் சொல்லி கொடுப்போம்ல, அதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஐயோ நம்மளால பண்ண முடியாதுன்னு அது மேல டவுட் வர்றது, இல்லைன்னா அது தப்பா ஏதாவது பண்ணிட்டுன்னு எல்லாரும் முன்னாடி திட்டும் போது இதுக்கு சேம் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சேம் அண்ட் டவுட். 3ல இருந்து 5 வயசு குழந்தைக்கு என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கும். அதுவே ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றது, பிரிச்சு போட்டு அந்த டாய்க்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது. சோ இதெல்லாம் அவங்க பண்ணும்போது எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அவங்களே ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றாங்க.
இனிஷியேஷன். ஒரு விஷயத்த முதல்ல ஆரம்பிக்கிறதுன்னு இருக்குல்ல, ஸ்டார்டிங் ட்ரபிள் உலகத்துல நிறைய பேருக்கு உண்டு. அத ஒரு குழந்தை வேண்டாம் அப்படின்னு, அதாவது அதை விட்டு வெளியே வரதான் அந்த பிளே ஏஜ் 3 to 5. சோ அப்ப அவங்களோட பர்பஸ கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இந்த இத இப்படி பண்ணா இது நடக்கும் அப்படிங்கிற பர்பஸ கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க அந்த குழந்தை இப்படிலாம் பண்ணிட்டு அதை நீங்க பனிஷ்மெண்ட் ஏதாவது குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து கில்ட்டா மாறிடும். ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அப்படி பண்ணக்கூடாதோ, அந்த மாதிரி கில்ட்டா மாற ஆரம்பிச்சுரும். இது பிளே ஏஜ் 3 to 5. 6 to 12 என்ன நடக்கும்னா, இண்டஸ்ட்ரி. 6 to ஸ்கூலுக்குள்ள போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸ்கூல் ஏஜ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, அ ஒரு ஸ்கூல்ங்கிறதுல நிறைய சக்சஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும்போது, ஒரு காம்பிடன்சி பேஸ்டா நம்ம போவோம். ஓகே. அ இந்த போட்டி. சோ அந்த போட்டி எல்லாமே வளர ஆரம்பிக்கும். அது ஒருவேளை நீங்க நெறைய ஃபெயிலியர் அந்த குழந்தைக்கு வர வர, நீங்க பண்ண அது இன்ஃபீரியாரிட்டியா மாறிடும். அதுல சக்சஸ் ஆனா இண்டஸ்ட்ரின்னு சொல்லி காம்பிடன்சி வேர்ல்ட்ல எப்படி வாழணும்ங்கிறத கத்துக்குவாங்க. பட் தப்பா ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டில போயிருவாங்க. அப்போ ஒரு பேரண்டோ, ஒரு டீச்சரோ தான் அத வந்து இண்டஸ்ட்ரியா மாத்துறதுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி குடுத்து, சக்சஸ கொஞ்சம் டச் பண்ண அவங்களுக்கு கொண்டு வரணும். இல்லைங்களா? அடாலசென்ட் 12 to 18 ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃப்யூஷன். சோ அவங்களோட ஐடென்டிட்டிய புரிஞ்சுக்குவாங்க. 18ல இருந்து 18 வயசு. இந்த 12த் படிக்கிற பருவத்துல. அவங்களோட ரோல்ஸ் என்ன? நான் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதுல ஒருவேளை நேர்மை, இந்த ஃபெடிலிட்டிங்கிறது அப்ப கிடைக்கும். நேர்மையா இப்படி இருந்தா இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஃபெயிலியர் என்னவாகும்னா, நான் யாரு? எனக்கே நான் இப்படி இருக்கேன். இப்படிங்கிற மாரி நம்ம மேல நம்மளே கோவப்படுற மாதிரி ஆயிரும். இதான் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோல் கன்ஃப்யூஷன். நான் இதுதானா? நான் இது இல்ல. எல்லாரும் நான் ஸ்ட்ராங்குன்னாங்க. பட் நான் ஸ்ட்ராங் இல்ல. இந்த மாரி கன்ஃப்யூஷன்லாம் வர ஆரம்பிக்கிறது. இந்த ரோல் கன்ஃப்யூஷன்வாங்க. இன்டிமெசி வெர்சஸ் ஐசோலேஷன். 18ல இருந்து 40 நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த பருவத்த இது பண்ணிருக்கோம். இங்க தான் இன்டிமெசி. ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டிமெசி அதிகமாகும். அந்த இன்டிமெசி உங்கள லவ் அதிகமாகப்படுத்தும். ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஃபியர், ஒரு ரிஜெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. தவறான ஒரு சூசிங் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்க அதுல தனிமைப்படுத்திருவாங்க. ஐசோலேட் ஆயிருவாங்க. அடல்ட்ஹுட் 40ல இருந்து 65 என்ன இருக்கும்னா, ஃபேமிலி, சொசைட்டி கூட எல்லார் கூடயும் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கேர் அதிகமா கிடைக்கும். ப்ரொடக்டிவிட்டி, ஜெனரேட்டிவிட்டின்னா ஜெனரல் எல்லாருமே, பொதுமையா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அங்க வந்து அப்படிலாம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்களுக்கு அந்த லைஃப்ல நெறைய பிரச்சனைகள், ஃபேமிலி நல்லா அமையல, சொசைட்டில யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லன்னா, அவங்களே அந்த இடத்துல தேங்கிருவாங்க. ஓ! நம்ம அவ்வளவுதான். நம்ம ஒண்ணுமே இது பண்ணல. செல்ஃப் அப்சர்வ் பண்ணி ஸ்டாக்னேஷன், தேக்கம். ஓல்ட் ஏஜ். இது இன்டெகிரிட்டி வெர்சஸ் டிஸ்பயர். இன்டெகிரிட்டினா நான் நான் இந்த வாழ்க்கையில 65 பிளஸ் ஆயிடுச்சு. நான் வாழ்க்கையில சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுட்டேன். நெறைய விஷயங்கள் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு. இந்த வாழ்க்கை இவ்வளவு வாழ்றதுல எனக்கு ஒரு ரொம்ப பெருமையா நான் வந்து ஒரு முழுமையா உணர்றேன் அப்டின்னா, ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும். ஒரு விஸ்டம் வளரும். உங்களுக்கு அறிவு வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா, இதான வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறோம்ல. என் வாழ்க்கையில ஆளாளுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் நடக்கலாம். ஆனா, உங்களுக்குன்னு நீங்க என்ன இதுக்காக வந்தீங்களோ, அத நான் பண்ணியிருக்கேங்கிறது. இன்னொன்னு எனக்கு வாழ்க்கையில அது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு 65 வயசுல கூட பேசிட்டு இருக்கீங்கன்னா, உங்கட்ட ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான் உங்க வாழ்க்கையில நடந்திருக்குன்னு அர்த்தம். அதான் டிஸ்பெயர்ன்னு சொல்றாங்க. இதான் இந்த 8 ஸ்டேஜஸ். ஓகேங்களா? ஸ்கூல் ஏஜ்க்கு என்ன சொல்வீங்க? ஸ்கூல் ஏஜ்ல நடக்கிற கான்ஃப்ளிக்ட் என்னது? ஸ்கூல்ல வந்து இன்ஸ்டிடியூட்ன்னு வாங்க. அங்க இண்டஸ்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது ஒரு இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்? ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். சோ இத மட்டும் நீங்க படிச்சுக்கணும். நமக்கு ஓகே கிளியர் தானே இது? இவ்வளவுதான் இதுல கான்செப்ட். கிளியர் தானே? இத மட்டும் அட்லீஸ்ட் எழுதியாவது பாத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். சான்சஸ் ஆர் மோர். 8 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? எஸ் பக்கா. டேனியல் கோல்மன். இவர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. இவர் 5 விஷயத்த தான் பேசியிருக்காரு. ஓகேங்களா? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னது? அடுத்தவங்களோட இதையும் நீங்க பார்க்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு ஸ்டாஃப்க்கு கண்டிப்பா வேணும். செல்ஃப் அவேர்னஸ். சோ அது வந்து என்னன்னா, உங்களோட ஓன் எமோஷன முதல்ல ரெகக்னைஸ் பண்றது. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? உங்களோட வீக்னஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அ சோ இப்ப ஒரு டீச்சரா நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்கன்னா, அந்த கிளாஸ்ல கொஞ்சம் அமைதியாயிட்டு, அ என்ன சொல்றது? நெகட்டிவிட்டி யாராவது ஒருத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, கொஞ்சம் அமைதியாயிட்டு நீங்க உங்களே புரிஞ்சுக்கிட்டு, நீங்க அடுத்தது அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கிறது இந்த செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அ உங்களுக்கு வந்து ரெகுலேட் பண்றது. மீன்ஸ் நம்ம ரெகுலேட்டர் எப்ப யூஸ் பண்ணுவோம்? எப்ப ரொம்ப அதிகமாகுதோ, அப்ப ரெகுலேட் பண்ணி சைஸ் கரெக்ட்டா வச்சுக்கிறதுக்காக. உங்க மேல நெறைய கிரிட்டிசிசம் வருது. உங்கள எல்லாரும் தப்பு தப்பா திட்டுறாங்க. உங்க மேல பழி போடுறாங்க. காமா, கூலா ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல. கேப்டன் கூல் மாதிரி. அந்த மாதிரி காமா இருக்கிறது தான் அந்த செல்ஃப் ரெகுலேஷன். அது எல்லாருக்கும் வராது. நெறைய அடிபட்டவங்களுக்கு தான் வரும். மோட்டிவேஷன். சோ மோட்டிவேஷன்ங்கிறது வந்து ஒரு அது இன்டெக்ரலாவும் நடக்கலாம். அதாவது இன் இன் அ இன்ட்ரின்சிக்காவும் நடக்கலாம், எக்ஸ்ட்ரின்சிக்காவும் நடக்கலாம். ஒரு நல்ல மார்க் கிடைக்கும். இதுக்காக மோட்டிவேட் ஆகி நல்லா படிக்கிறது.
இல்லன்னா உங்களுக்காக நீங்க படிக்கிறது. இப்போ நீங்க படிக்கிறது எக்ஸ்ட்ரின்சிக்கா மோட்டிவேட் ஆகி படிக்கிறீங்களா? அதாவது வெளியில இருந்து யாராவது உங்களுக்கு வந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் அது தரேன், இது தரேன்னு சொல்றதால படிக்கிறீங்களா? நீங்க இன்ட்ரின்சிக்கா எனக்கு இது வேணும். நான் இத அச்சீவ் பண்ணணும்ன்ற ஆசையில நீங்க படிக்கிறீங்கன்னா, அதுக்கு பேரு இன்ட்ரின்சிக். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கு வந்து மோட்டிவேஷன் அண்டர்ல 2 பேர் இருக்காங்க. எம்பதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? சோ நமக்கு வலிக்கிற மாரி தானே அவங்களுக்கும் வலிக்கும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப பதட்டத்துல கத்துறாங்கன்னா, இந்த இடத்துல வலியோ, அடியோ பட்டுச்சுன்னா நம்மளா இருந்தாலும் அப்படிதான் இருப்போம். இவங்கலாம் அப்படிதான் இருப்பாங்க. சோ கூலா இருந்துக்கணும் அப்படின்னு பாக்குறது. சோ சோசியல் ஸ்கில் அப்படிங்கிறது என்னன்னா, ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் இதெல்லாம் பில்ட் பண்றது. ஒரு டீம் லீடரா வந்துட்டு ஒரு எப்படி அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா, எப்படி அவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லீடர்ங்கிறது தலைமையில இருக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறது தான் அதுல முக்கியம். நீங்களே நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க. பட் ஹையர் அஃபிஷியலா நடந்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் 100% டீல் பண்ணி கொண்டு போக முடியாதுதான். இவங்க சொன்னா அவங்க கேட்கிற மாதிரி இவங்க கரெக்ட்டா தான் முடிவெடுப்பாங்க. நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சுக்கிற இது இருக்கணும்னா, நான் ஒரு டீம் லீடர் எப்படி இருக்கணும்? இப்ப நீங்க நம்ம டீச்சர் 50 பிள்ளைங்களுக்கு நம்ம தான் டீம் லீடர். அந்த 50 பேர நம்ம தான் நம்புவாங்க. நம்ம கரெக்ட்ங்கிற பேர் தான் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க. நீங்க ஒரு 10 தப்பு பண்ணுங்களேன். ஒரு 10 பட்ட பயாஸா இருங்க. நீங்க சொல்றது ஒரு 10 பிள்ளைங்க கேட்காது. சோ நம்ம பயாஸ் இல்லாம எல்லா இடத்துலயும் நடந்துக்கிட்டோம்னா, அவங்கள புரிஞ்சுப்பாங்க. அவங்க மேல இருக்க தப்ப கொஞ்ச நாள்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க. இங்க பயாஸ் இல்லாம நம்ம தான் 100% நடந்துக்கணும். சோ இதான் டேனியல் கோல்மன் சொல்றது. என்னெல்லாம் பேசியிருக்காரு? செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், மோட்டிவேஷன், எம்பதி, சோசியல் ஸ்கில். சோ அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ பத்தி பேசுறது எதுல வரும்? எந்த காம்போனன்ட்ல வரும்? எம்பதி. ஓகேங்களா? அடுத்தவங்க அந்த குழந்தைக்கும் வலிக்கும். அந்த குழந்தை லேட்டா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். அத கேட்டு புரிஞ்சு அதுக்கு முடிவு எடுக்கிறீங்களா? அதுலயும் எம்பதில வரும். உங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும்போது அத நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணி, ஓகே கோவப்படக்கூடாதுன்னு நீங்க உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்கன்னா, அதுக்கு பேர் என்னது? ரெகுலேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளவு ஸ்பீடா காத்து வேணுமோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிப்போம்ல. அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். இது செல்ஃப் ரெகுலேஷன். ஓகேங்களா? உங்களோட எமோஷன் என்னன்னு நீங்களா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. ஓகே நம்ம இந்த நேரத்துல இப்படி இருக்கோம். நம்மளா நம்மள ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது. உங்களோட வீக்னஸ், ஸ்ட்ரென்த் எல்லாம் ரெகக்னைஸ் பண்றதுல வரும். செல்ஃப் அவேர்னஸ்ல வரும். ஓகேங்களா? சோசியல் ஸ்கில்ங்கிறது அந்த லீடர்ஷிப் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி கொண்டு வர்றது. இது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு உங்களுக்கு இந்த ஸ்கில் எல்லாமே தேவை. மாரல் டெவலப்மென்ட்க்கு லாரன்ஸ் கோல்பர்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு 3 இதுல இருந்து கொஸ்டின் வரும். சோ 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ப்ரீ ஆர்பரேஷன், ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். ப்ரீ கன்வென்ஷனல்ல 2 ஸ்டேஜ். எல்லாத்துலயும் 2 ஸ்டேஜ். மொத்தமா இதுல எத்தன ஸ்டேஜஸ் இருக்கு? 3 லெவல் இருக்கும். எத்தன ஸ்டேஜஸ் இருக்கு? 6 ஸ்டேஜஸ் இருக்கும். 3 லெவல் இருக்கும். சரிங்களா? சோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட். என்னன்னா, நீங்க ரைட்டா பண்ணீங்கன்னா, இது என்ன இந்த இடத்துல என்ன கத்துப்பாங்க தெரியுமா குழந்தைங்க? ஒரு திருடுறதே தப்பு. திருடுனா எனக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இப்படி நடந்துக்கிட்டா தான் எனக்கு பனிஷ்மென்ட் கிடைக்காது. அதனால ஒபீடியன்ட்டா போயிருவோம். அதான் ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட். இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ்சேஞ்ச்னா என்னது? நீ எனக்கு ஒண்ணு பண்ணா நான் உனக்கு பண்ணுவேன். நீ எனக்கு நல்லது பண்ணா நான் உனக்கு பண்ணுவேன். நீ எனக்கு கெட்டது பண்ணா நான் உனக்கு அத திருப்பி பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கும். நீ எனக்கு பென்சில் குடு நாளைக்கு உனக்கு நான் ஸ்கேல் தரேன். இந்த மாதிரி பேசுவாங்கல்ல. இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இது வந்து ப்ரீ கன்வென்ஷனல். இது அப் டூ 9 இயர்ஸ் வரையும் இப்படிதான் இருப்பாங்க. கன்வென்ஷனல் அப்படிங்கிறது என்னன்னா, அடலசன்ட்ல இருந்து அடல்ட் வரையும் 2 பேரும் ஃபார்ம் பண்றது. குட் இன்டர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப். அதாவது இது என்னன்னா கொஞ்சம் ரைட்டாவும் இருந்துக்கிறது. ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்துறதுக்காக ரைட்டா இருந்துக்கிறது. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொன்னா என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு பிடிக்காது. அதனால பொய் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி அப்ரூவல் வந்து அடுத்தவங்க என்ன நல்லவங்கன்னு சொல்லணும். என்ன வந்து அடுத்தவங்களுக்காக வாழ்வாங்கல்ல. அதெல்லாம் அந்த வருஷத்துல அடலசன்னா நீ நல்ல பிள்ளையா நடந்துக்கணுமான்னு சொல்லி சொல்லி, அது என்ன பண்ணாலும் அடுத்தவங்கள நினைச்சே இருப்பாங்க. அது கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும் அடல்ட் ஆனாலும், ஓல்ட் ஏஜ்க்கே போனாலும் அடுத்தவங்களுக்காக வாழ்றதே இருக்கும்ல. இவங்கலாம் வந்து குட் இன்டர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப். அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவே இருப்பாங்க. மெயின்டெய்னிங் சோசியல் ஆர்டர். இவங்களுக்கு என்னன்னா ஒரு ரூல் இருக்குன்னா, அந்த ரூல வந்து ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். அது என்ன ரூலா இருந்தாலும், யாருக்கு கெட்டது பண்ணாலும் ரூல்னா ரூல் தான் ஃபாலோ பண்றது. கிட்டத்தட்ட யாரு? நம்ம சாரி நம்ம அந்நியன் சாரி அந்நியன் இல்ல. அம்பி மாதிரி. ஓகேங்களா? சோசியல் ஆர்டர ஃபாலோ பண்றது கன்வென்ஷனல்ல வரும். ஓகேங்களா? அம்பி. போஸ்ட் கன்வென்ஷன்ல என்னன்னா, இவங்க 2 பேரும் உங்களுக்கு எப்படி தெரியுது? சோ இவங்க கன்வென்ஷனல் என்ன தெரியுது? இன்டர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப். பக்கத்துல இருக்கவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குனா போதும். இவங்க என்னது? ஆர்டர பார்த்து அத ஃபாலோ பண்ணி கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்குனா போதும். அத ஒபே பண்ணா போதும். போஸ்ட் கன்வென்ஷனல் இருக்குல்ல. இது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த போஸ்ட் கன்வென்ஷனல் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர் தான் யுனிவர்சல். சோசியல் கான்ட்ராக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ்னா என்ன தெரியுமா? சோ இது என்னன்னா, பேசிக்கான ரைட்ஸ் இது ஒண்ணு இருக்கும். அதுல சிலது வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னா, அதுக்காக போராட்டம்லாம் பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் வந்து சோசியல் கான்ட்ராக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். இதுல ஆர்டர் என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்றது அம்பி மாரி. இதுல
சிலது வந்து தப்பா இருக்கு, அதை மாத்துறதுக்காக போராட்டம் பண்ணி எல்லாம் மாத்துவாங்கல்ல. தேங்க்யூ மேம். அதெல்லாம் வந்து இந்த சோசியல் கான்ட்ராக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ல வரும். சரிங்களா? யுனிவர்சல் எத்திக்கல் ப்ராப்ளம் இது ரேரா இருக்கிறது. சரிங்களா? அந்த லாவையே பிரேக் பண்ணிட்டு அந்த ஜஸ்டிஸ்க்காக போராடுறது. இந்த போராட்டம் இது ரொம்ப 10 பேர் 15 பேர் சேர்ந்து கொஞ்சம் மாத்துங்கன்னு சொல்லி போராடுறது. எல்லா போராட்டத்தையும் நான் நல்ல போராட்டம்னு சொல்லல. ஓரளவுக்கு ஓகேங்களா? ஒரு லால வந்து ஒரு காமனா ஒரு பேசிக் ரைட் வந்து மேட்டர். அவங்களுக்கு அது கிடைக்கல. அதுக்காக நான் போராடுறேன்றது. இவங்க என்னன்னா லாவே தப்பு. மாரல் வேல்யூ படி இது தப்பு. ஒருத்தன் வந்து இந்தியா, பாகிஸ்தான் 2 பேருக்கும் இடையில ஒரு கோடு இருக்குல்ல. அதுதானே உங்களுக்கு எல்லை. அதுல தெரியாம அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நீ தாண்டிட்டேன்னு சொல்லி அவன வந்து கொலை பண்ண சொல்றது அப்படிங்கிறது தப்பு. அது வந்து மாரலி அவன் பண்ணது கரெக்ட் தான். அந்த மாரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்கல்ல. காந்தி, மண்டேலா இவங்கெல்லாம் என்னது? நீங்க ஆள்றது இதான் அவங்க பிரிட்டிஷ் போட்ட ரூல்னு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் தாண்டிதான் அவங்க போராட்டம் பண்ணி சுதந்திரம் கிடைச்சது. சோ இதுதான் வந்து யுனிவர்சல் எத்திக்கல். இந்த உலகத்துக்கு நாட்டுக்கு எது நல்லதோ அதுக்கு ஏத்தாப்புல மாறிக்கிறது. இவங்க ரொம்ப சுயமா யோசிப்பாங்க. அவங்களுக்கு அது செட் ஆகலனாதான் யோசிக்கவே செய்வாங்க. யுனிவர்சல் எத்திக்கல்ங்கிறது உலகத்துக்கே ஓகேங்களா? எல்லாருக்காகவும் மாரல் வேல்யூஸ் அப்படிங்கறத காந்தி, மண்டேலா மாதிரி யோசிக்கிறது தான் அந்த யுனிவர்சல் எத்திக்கல். இவங்க தனக்கான எனக்கு இது கிடைக்கல அதுக்காக நான் போராடுறேன்றவங்க எங்க உலகத்துக்காக போராடுறாங்க. ஓகேங்களா? ஓகே கிளியர்? இது கிளியரா? முடிஞ்சுது. இந்த பார்ட் முடிஞ்சது. ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டா தப்பு இல்லையா? கிளியர்னா கிளியர் போடுங்க. ஓகே ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா தப்பு இல்லையா? அந்த 4th மட்டும் முடிச்சிடலாமா? ஓகே 4th முடிச்சிருவோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் டாஸ்க். சோ இதுல வந்து நான் பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு நிறைய இடத்துல வர்றதால உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த ராபர்ட் கோவிக் அவர் தான் சொல்லியிருக்காரு. இன்ஃபான்சி 0 to 2 இயர்ஸ். ஓகேங்களா? டெவலப்மெண்டல் டாஸ்க்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நடப்பாங்க, ஓடுவாங்க, சாலிட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்கள பாத்துக்கிறவங்ககிட்ட நிறைய டெஸ்ட் ஆரம்பிக்கும். அது வந்து 0 to 2ல. 1 மணிக்கு முடிக்கணும். 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஏர்லி சைல்ட்ஹுட்ங்கிறது 3 to 6, லேட் சைல்ட்ஹுட் 6 to 12. இங்க செல்ஃப் கண்ட்ரோல், மாரலிட்டி, ரிலேஷன்ஷிப் எல்லாம் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அடலசென்ஸ்ல என்ன இருக்கும்? ஐடென்டிட்டி தான் தாங்கிறத ஐடென்டிட்டி பண்ணுவாங்க. எமோஷனலா இண்டிபெண்டன்டா முடிவெடுப்பாங்க. கெரியரை பிளான் பண்றது இதெல்லாம் நடக்கும். 18 வயசுனா 12th படிச்ச பிறகு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள அந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல அந்த கெரியரை சூஸ் பண்றது, ரிலேஷன்ஷிப்ல இது பண்றதுலாம் நடக்கும். இங்க வந்து சிவிக் இந்த குடிமகனோட கடமையை பண்றது 30ல இருந்து 60ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கைட் பண்றது இதெல்லாம் இங்க நடக்கும். ஓல்ட் ஏஜ்ல டெவலப்மெண்ட் டாஸ்க் என்ன நடக்கும்? ரிட்டையர்மெண்ட் அவங்களோட சில நிறைய லாஸ் பார்த்திருப்பாங்க. லாஸ்னா அவங்க ஒரு குடும்பம்னு பாத்தீங்கன்னா ஒரு உலகத்துல இருந்து எத்தனை லாஸ் பார்க்கணும். சோ அதெல்லாம் பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் அவங்க லைஃப்ல எவ்வளவு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் அவங்க அதெல்லாம் அவங்களோட டெவலப்மெண்டல் டாஸ்க். டாஸ்க் மென்டல் எபிலிட்டில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மென்டல் எபிலிட்டில என்ன இருக்கும்? மெமரி இருக்கு. மெமரி எதுக்காக? ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்றதுக்கும், ரீகால் பண்றதுக்கும். ரீசனிங் எதுக்காக? லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்வ் பண்ண. அட்டென்ஷன்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயத்த போக்கஸ் பண்றதுக்கு பேர் அட்டென்ஷன். கிரியேட்டிவிட்டிங்கிறது என்னது? நொவேலா கண்டுபிடிக்கிறது. புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது. ஐக்யூன்னு என்னது? ஜெனரல் மென்டல் கெப்பாசிட்டி. இன்டெலிஜென்ட் கொஸ்டின். இதுல காக்னிட்டிவ் எபிலிட்டிங்கிறது காக்னிட்டிவ் அறிவு சார்ந்தது. உங்களுக்கு எது தெரியுது, எவ்வளவு புரியுதுங்கிறது நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல 2 திங்கிங் இருக்கு. கன்வர்ஜென்ட் திங்கிங்னா என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ கொடுத்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னா ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சரோட தான் வருவீங்க. ஏதாவது ஒரு ஆன்சரோட தான் வருவீங்க. கரெக்ட் ஆன்சரோ ராங் ஆன்சரோ ஆனா ஒரு ஆன்சரோட வருவீங்கன்னா அதுக்கு பேர் கன்வர்ஜென்ட். அதாவது டைவர்ஜென்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் வேல்யூ சொல்யூஷன் இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பேன். நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன்ல, உங்களுக்கு இப்ப நடக்கிற டெஸ்ட் என்ன திங்கிங்ல நடக்குது? உங்களோட பிஜிடிஆர்பி டெஸ்ட் வந்து என்ன திங்கிங்ல நடக்குது? எம்சிக்யூ எஸ். அது வந்து கன்வர்ஜென்ட் திங்கிங். உங்களுக்கு அதுல இருந்து ஒண்ணு நீங்க முடிவு பண்ணுவீங்க. அதுல நீங்க யாருன்னு பெருசா தெரிஞ்சுக்க முடியாது. பட் இந்த டைவர்ஜென்ட் திங்கிங்னா அந்த சப்ஜெக்டிவ் மேட்டர். நம்ம பேராவா எஸ்ஏவா எழுதுவோம்ல அதுதான். மல்டிபிள் சொல்யூஷன் வரும். என்னன்னு கேள்வி கேட்டா அதுக்கு நிறைய சொல்யூஷன் வருதுன்னா அதுக்கு பேர் தான் டைவர்ஜென்ட் திங்கிங். இது எல்லாமே மென்டல் எபிலிட்டில ஒவ்வொருத்தரை சார்ந்து மாறுபடும். எஸ் இது காலேஜ் டிஆர்பி பெஸ்ட் எக்ஸாம்பிள் மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட். ஓகேங்களா? என்னன்னு கேட்டுருவேன். நீங்க என்னன்னு பத்தி சொல்லலாம். உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷனுக்குள்ள தான் சூஸ் பண்ணணும் இல்ல. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். ஒரு வேறுபாடு எப்படி வரும்? ஹெரிடிட்டி பாரம்பரியமா அவங்களுக்கு ஜெனட்டிக்கால உங்களுக்கு எனக்கு ஒரு வேறுபாடு இருக்கலாம். என்விரான்மெண்டா வேறுபாடு இருக்கலாம். கல்ச்சரலா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம். ஸ்டேட்டஸால வேறுபாடு இருக்கலாம். ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனால வேறுபாடு இருக்கலாம். சோ இதை வந்து சில டைப் சொல்றாங்க. இன்டெலெக்சுவல் அறிவு சார்ந்த வேறுபாடு. சில பேர் ஃபாஸ்ட் லேர்னரா இருப்பாங்க. சில பேர் ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க. எமோஷனல் சில பேருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சில பேர் ரிசர்வ்டா இருப்பாங்க. சோ அததான் வந்து என்ன சொல்லுவாங்க? இன்ட்ரோவெட் எக்ஸ்ட்ரோவெட்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நடுவுல வர்றது வந்து ஆம்பிவோட்னுவாங்க. ஓகேங்களா? 2மே அதாவது சில நேரம் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. வந்து ஆம்பிவோட்னுவாங்க. இதான் எமோஷனல் டிஃபரன்ஸ்.
சோசியல் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது சில பேர் நல்ல எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கோஆபரேஷன் லெவல் நல்லா இருக்கும். சில பேருக்கு அவ்வளவு இருக்காது. சில பேருக்கு மாரல் அண்ட் பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ். நான் ஒரு மாரல் வேலைக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீங்க ஒண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இங்க என்ன வேணும்னா எம்பதி வேணும். என்னோடத நீங்க புரிஞ்சுக்கவும் தெரியணும். ஓகே, அவங்களுக்கு அது பிடிக்குதுன்னா அது. அதுக்கு போய் இப்ப நீங்க பாப்பீங்களா சின்ன பிள்ளைங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹீரோ பிடிக்குதுன்னா அந்த ஹீரோ ரொம்ப மட்டமா பேசுவாங்க. அதுதான் அந்த எம்பதி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? எம்பதி இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னர்லாம் கொடுத்தது 3 பேர் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்லோ லேர்னர் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஸ்லோ லேர்னர், லேட் ப்ளூமர், சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட். ஸ்லோ லேர்னர்னா யாரு தெரியுமா? உங்களுக்கு ஐக்யூ வந்து 70 to 90 இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா நெறைய டைம் தேவைப்படும். ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கான்செப்ட்ட புரியறதுக்கு அவங்களுக்கு நெறைய ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். நெறைய எக்ஸாம்பிள் காமிக்கணும். குட்டி குட்டியா பிரிச்சு பிரிச்சு படிக்க வைக்கணும். இதெல்லாம் குடுத்தீங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருவாங்க. இது ஸ்லோ லேர்னர். உங்க கிளாஸ்ல நீங்க யாரையாவது பார்த்துருக்கலாம். லேட் ப்ளூமர் என்ன தெரியுமா? முதல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். பிக்கப் பண்ணிருவாங்க அதுக்கப்புறம். சரிங்களா? முதல்ல ஸ்டார்ட்டிங் ட்ரபிளா இருப்பாங்கல்ல, அவங்கலாம் லேட் ப்ளூமர். லேட்டா வந்து ப்ளூம் ஆயிருவாங்க. விரிஞ்சிருவாங்க. சோ இவங்களுக்கு தேவை என்னன்னா, உங்களுக்கு பேஷன்ஸ், பொறுமை இருக்கணும். என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்கள நீங்க இப்படிதான் அப்படின்னு நீங்க பண்ணிடக்கூடாது. அதாவது இவங்கலாம் வந்து ரிமெடியல் கிளாஸ்க்கு தான் இது பண்ணுவாங்க. இவங்கலாம் ஸ்லோ லேர்னர்ன்னு பேரே வச்சுருவாங்க. எனக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது. காலேஜ்லயே இந்த வேலை பார்க்கும்போது அப்பதான் கடுப்பா வரும். அவங்க அந்த டைம்ல அவங்க சிச்சுவேஷன் அப்படி இருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க அந்த டைம்ல படிக்கலாங்கிறதுக்காக அவங்க ஸ்லோ லேர்னர் ஆகணும். அந்த வார்த்தை சில பேருக்கு ரொம்ப லேபிளிங்ல நெறைய விஷயம் இருக்கு. உங்களால நீங்க லேபிள் பண்ணிட்டீங்க. பிரில்லியன்ட்ன்னு லேபிள் பண்றது வேற விஷயம். அவங்களுக்கு வேற என்ன பேர்ல லேபிள் பண்ணாலும் அது ரொம்ப பெரிய பாதிப்பா உங்களுக்கு உருவாக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ இவங்கல நீங்க டீச்சர் பொறுமையா இருக்கணும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்தீங்கன்னா, 6வது, 7வதுல ஒரு மாதிரி இருப்பாங்க. 8த், 9த், 10த்ல அல்ட்ரா லெவல்ல 10த்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். டீச்சருக்கு என்ன வேணும்? பேஷன்ஸ் வேணும். சோ நீங்க கண்டுபிடிக்கணும். எது ஸ்லோ லேர்னர். எப்போதும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். லேட் ப்ளூமர்னா முதல்ல தான் இப்படி இருப்பாங்க. நல்ல கைடன்ஸ் குடுத்தீங்கன்னா, எஸ் லட்சுமி மேம் சொன்ன மாரி பெர்ஃபெக்ட்டா ஆக்கிரலாம். சூப்பர். உமாதேவி மேம் சொன்ன மாரி நல்ல வார்த்தை. இந்த லேட் ப்ளூமர்ங்கிறது நல்ல வார்த்தை. நாளைக்கு மாறிடும் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்களுக்கு காமிச்சா முடிஞ்சுது. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட். சோ இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது? பிசிக்கலா ஏதாவது டிசபிலிட்டி இருக்கலாம். சென்சரி ப்ராப்ளம் இருக்கலாம். லேர்னிங் டிசபிலிட்டி. இதெல்லாம் பின்னாடி இப்ப நெறைய பார்ப்போம். ஆ டிஸ்லெக்ஸியா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் ப்ரோகிராம் கொண்டு வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீடுக்கு வந்து இதான் முக்கியமான ப்ரோகிராம் வந்து அவங்களுக்கு தனித்தனியா ஒரு கரிக்குலமோ, சிலபஸோ கொண்டு வரது இல்லைங்களா? சோ இதான் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எஸ் சுகந்தி மேம் சொன்ன மாரி பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. ஸ்டூடெண்டோட லைஃபையே வேற மாதிரி ஆக்கிறோம். ஒரு டீச்சருக்கு அதுல பெரிய கடமை இருக்கு. ஓகே, இப்படி டைவர்ஸ்டா நெறைய லேர்னர்ஸ் இருக்கும்போது அதுக்கு என்னென்ன ப்ரோகிராம் பண்ணலாம்? முதல்ல டிஃபரன்ஷியேட்டட் ப்ரோகிராம். டிஃபரன்ஷியேட்டர்னா வேற வேற டைப் ஆஃப் ஃப்ளெக்சிபிளா கொண்டு போறது. ஒரு கிளாஸ்க்குள்ளேயே வீடியோ காமிச்சு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது, ஒரு யூனிட் எடுக்கிறது, இன்னொரு இதுல ஆடியோ காமிச்சு எடுக்கிறது, ஒண்ணுக்கு ரோல் பிளே பண்றது, ஒண்ணுக்கு குரூப் டிஸ்கஷன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லும்போது 10 யூனிட்டுக்கும் பல வகையா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு 2, 3 யூனிட் நல்லா புரிஞ்சிடும். அதுதான் டிஃபரன்ஷியேட்டட் ப்ரோகிராம். மீடியேட்டர்ங்கிறது என்ன தெரியுமா? அவங்களே இண்டிபெண்டன்டா பண்ண விடுறது. டீச்சர் வந்து ஒன்லி ஸ்டாஃப் ஹோல்டிங் பண்ணுவாங்க. டெம்பரரி சப்போர்ட் அத பண்ணு, இத பண்ணு. ஏதாவது ஹிண்ட் கேட்டா குடுக்குறது. இந்த மாதிரிலாம் குடுக்குறது மீடியேட்டர். ரெமெடியல்னா, அந்த அவங்களுக்கு ஒரு கேப் இருக்குன்னா, அவங்க எக்ஸ்பெக்டட் லெவல அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிரும்னா, அத பண்ணுங்க. அல்டர்னேட்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறது. ஒன் ஆன் ஒன் வச்சு ரெமெடியல் கிளாஸ்ன்னு பண்ணுவாங்கல்ல. ஃபெயில் ஆற குழந்தைங்களுக்கு ரெமெடியல்ன்னு பண்ணுவாங்க. எழுதி பார்த்து அதுக்கு அந்த கொஸ்டின் அன்னைக்கு வந்து படிச்சுட்டு வந்து எழுதணும். இந்த மாதிரிலாம் குடுப்பாங்க. சோ இது வந்து ரெமெடியல். சிஜி அவர்கள் சொன்ன மாரி இண்டிவிஜுவல் கேர்ங்கிறது வேணும். எம்பதி தானே சொல்லியிருக்கேன். அதான் சிஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிம்பதி குடுக்காதீங்க. பாவம். இந்த பாவம் இங்க யாருமே பாவம் இல்ல. பாவம் சொன்னா பாவம் நமக்கே இருக்கும்னு சொல்லுவாங்க. பாவம்லாம் இங்க யாரும் இல்ல. சிச்சுவேஷன் இவ்வளவு சொல்லி முடிச்சிருங்க. எம்பதி வச்சுக்கோங்க. இல்லைங்களா? எம்பதி அப்படிங்கிறது அவங்க சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிறது. சிம்பதிங்கிறது பாவப்படுறது. நீங்க பாவப்பட்டு ஒன்னையும் மாத்த முடியாது. எம்பதி நெறைய விஷயத்த மாத்தும். என்ரிச்மென்ட். சோ இதுல இன்னொரு இது இல்ல நீங்க ஸ்லோ லேர்னர், லேட் ப்ளூமர பத்தி பாத்தீங்களா? கிஃப்டட் ஸ்டூடண்ட்ன்னு இருக்காங்க. இவங்க என்னன்னா அந்த ஐக்யூ இந்த 10வது படிக்கிறவங்களுக்கு இவ்வளவுதான் தெரியணும்னா, அவங்களுக்கு அத விட அதிகமா அவங்களுக்கு 12த் பசங்க சால்வ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பண்ண தெரியும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஓப்பன் எண்டட் லேர்னிங் டாஸ்க்க குடுக்கணும். அவங்களுக்கு என்ன அட்வான்ஸ்டா நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அத புரிஞ்சுக்க வைக்கிறது. ரிசர்ச், கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், மென்டர்ஷிப் குடுக்குறது, கான்டெஸ்ட் பண்றது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து அவங்கள இன்னும் வளர வைக்கணும். உங்க உங்க இதுல எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. எல்லாத்தையும் வளர வைக்கிறது தான் இங்க பெரிய பெரிய ரோல். இதான் என்ரிச்மென்ட். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க பாப்போம். ஸ்காப் ஹோல்டிங்கிறது எந்த ப்ரோகிராம் அண்டர்ல வரும்? எஸ். மீடியேட்டர்ல ஸ்காப் ஹோல்டிங் வரும். ஒரே கிளாஸ் ரூம்ல எல்லா வகைப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனையும் யூஸ் பண்றது. வீடியோ, ஆடியோ, ரோல் பிளே எல்லாமே யூஸ் பண்றது டிஃபரன்ஷியேட்டர்.
சோ ஒரு ஒரு குழந்தைக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காக நீங்க சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணியோ, எக்ஸாம் எழுத மறுபடியும் ரீரைட் எழுத பண்ணியோ, அது மாரி பண்றது ரெமெடியல். ஒரு கிஃப்டட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்ற ஐக்யூ அதிகமா இருக்க ஸ்டூடண்ட்டுக்கு நீங்க வந்து இன்னும் அதிகமா டாஸ்க், இன்னும் கொஞ்சம் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறீங்கன்னா, அது இதெல்லாம் வரும். என்ரிச்னாலே அதிகப்படுத்தும். ஓகேங்களா? சோ 5வது யூனிட் நான் ஆரம்பிக்கலாம்னு நெனச்சேன். மொத்தத்துல தேங்க் யூ. நம்ம முடிச்சுட்டோம். சரிங்களா? 13 மினிட்ஸ் 13:30 எனக்கு டைம் ஆகுது. சோ இதுவரைஸ் கரெக்ட்டா 4 யூனிட்ட முடிச்சிருக்கீங்கன்னு உங்கள பாராட்டுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். சோ எப்படி இப்ப நெனைக்கிறீங்க? ஓரளவுக்கு பயம் எல்லாத்துக்கும் போயிடுச்சா? நம்பிக்கை ஆயிட்டீங்களா? எப்படி நாளைக்கு ஒரு 4 யூனிட், லாஸ்ட் 2 யூனிட்டால எடுக்க முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம். ஏன்னா நமக்கு குடுத்த 2 நாளையும் இதான் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு நம்ம ஜிகே இருக்கு, தமிழ் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. ஓகே. இதே மாதிரி நாளைக்கு ரெடியா இருந்தா ஓகே தானே உங்களுக்கு? எஸ். பக்கா ரிவிஷன். தேங்க் யூ வெரி மச். ஃபீலிங் குட். நம்மளுக்கு நம்பிக்கை வேணும். உங்களுக்கு 30 மார்க்கா, 10 மார்க்காங்கிறது கான்செப்ட் இல்ல. பட் எல்லாத்துக்கும் இதே சிலபஸ் தான். எல்லாத்தையுமே இதே மாதிரி பார்த்துட்டு போங்க.